பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று எதிர்மறை கருத்துக்களை மனதில் கொள்ளாதிருக்க தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். வாழ்க்கையில் முன்னேற விரும்பும் ஒவ்வொருவரும் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் நம்மை பாராட்ட மாட்டார்கள். நாம் எதை செய்தாலும், எவ்வளவு நன்றாக செய்தாலும் சிலர் கண்டிப்பாக விமர்சிப்பார்கள். எதிர்மறை கருத்துக்கள் வாழ்க்கையின் ஒரு இயல்பான பகுதி. ஆனால் அவற்றை மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய கனவுகளை நிறுத்திவிட்டால் நாம் நம்மையே தோற்கடித்துக் கொள்கிறோம். மிகப்பெரிய தலைவர்கள், சிந்தனையாளர்கள் மற்றும் சாதனையாளர்கள் தங்கள் வாழ்க்கையில் கடுமையான விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவற்றை மனதில் கொள்ளாமல் தங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து சென்றதால் இன்று உலகம் அவர்களை நினைவு கூறுகிறது. எதிர்மறை கருத்துக்களை மனதில் கொள்ளாதீர்கள் என்ற கருத்தை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த உதவும் 3 முக்கியமான அம்சங்களை இங்கே புரிந்து கொள்வோம். முதலாவதாக, உங்கள் இலக்கை நினைவில் வைத்திருங்கள். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் என்ன சாதிக்க விரும்புகிறான் என்பதை தெளிவாக அறிந்திருந்தால் பிறர் கூறும் எதிர்மறை கருத்துக்கள் அவனை எளிதில் பாதிக்க முடியாது. வாழ்க்கையில் ஒரு பெரிய இலக்கு இருக்கும்போது அதற்காக வேலை செய்வதில்தான் நம் கவனம் இருக்க வேண்டும், மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதில் அல்ல. பலர் நம்மை விமர்சிப்பது நம்முடைய திறமையை பற்றி அல்ல, அவர்கள் பார்க்கும் வரம்புகளின் அடிப்படையில் தான். அவர்கள் நினைப்பது போலவே நாமும் நினைத்தால் நம்முடைய முன்னேற்றம் அங்கேயே நின்றுவிடும். ஒரு புகழ்பெற்ற வார்த்தைகள் இங்கே கூறுவது பொருத்தமாக இருக்கும். First they ignore you, then they laugh at you, then they fight you, then you win. இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகின்றன. ஆரம்பத்தில் மக்கள் நம்மை புறக்கணிப்பார்கள், பின்னர் நம்மை கேலி செய்வார்கள், சில நேரங்களில் எதிர்ப்பார்கள். ஆனால் தொடர்ந்து நாம் முயற்சி செய்தால் இறுதியில் வெற்றி நம்முடையதாகிவிடும். எனவே யாராவது உங்களை விமர்சித்தால் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்கள்: என் இலக்கு என்ன? அந்த இலக்கை நினைவில் வைத்துக் கொண்டால் எதிர்மறை கருத்துக்கள் உங்கள் பயணத்தை தடுக்க முடியாது. இரண்டாவதாக, விமர்சனத்தை சக்தியாக மாற்றுங்கள். எதிர்மறை கருத்துக்கள் நம்மை தாழ்த்துவதற்காக அல்ல, பல நேரங்களில் அவை நம்மை இன்னும் வலிமையாக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஒருவர் நம்மை குறைத்து மதிப்பிட்டால் அதனை நிரூபிக்க வேண்டும் என்ற உற்சாகம் நம்முள் உருவாகும். பல வெற்றிகரமான மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் இதை அனுபவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக வந்த விமர்சனங்கள் தான் அவர்களை இன்னும் கடினமாக உழைக்க தூண்டியது. ஒரு முக்கியமான சிந்தனை இங்கே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Your time is limited, so don't waste it living someone else's life. இந்த வரிகள் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுகின்றன. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்காக நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடாது. நம்முடைய கனவுகளையும் நம்முடைய பாதையையும் நாமே தேர்வு செய்ய வேண்டும். எதிர்மறை கருத்துக்கள் வந்தால் அவற்றை 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று, நம்மை தடுக்க முயற்சிக்கும் வார்த்தைகள். இரண்டாவது, நம்மை முன்னேற்றத்திற்கு தூண்டும் எரிபொருள். நாம் இரண்டாவது வழியை தேர்வு செய்தால் விமர்சனம் கூட நம்முடைய வெற்றிக்கான ஒரு கருவியாக மாறிவிடும். மூன்றாவதாக, உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுங்கள். எதிர்மறை கருத்துக்களை மனதில் கொள்ளாமல் இருக்க மிக முக்கியமான விஷயம் தன்னம்பிக்கை. ஒருவர் தன்னம்பிக்கையுடன் இருந்தால் உலகம் முழுவதும் எதிர்த்தாலும் அவர் தனது பாதையை விட்டுவிட மாட்டார். பெரிய சாதனையாளர்கள் தங்கள் வாழ்க்கையில் இந்த தன்னம்பிக்கையின் மூலம்தான் உயர்ந்துள்ளனர். அவர்கள் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் நான் இதை செய்ய முடியும் என நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. ஒரு அழகான மேற்கோளை இங்கே நாம் நினைவில் கொள்வோம். Believe you can,
and you are halfway there. நாம் ஒரு காரியம் செய்ய முடியும் என்று நம்பும் தருணத்தில் அந்த பயணத்தின் பாதியை நாமே கடந்து விட்டோம் என்கிறது இந்த வார்த்தைகள். இவ்வார்த்தைகள் எளிமையானவை, ஆனால் மிக ஆழமானவை. எதிர்மறை கருத்துக்கள் வரும்போது அந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளாமல் உங்கள் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துங்கள். உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியம் அல்ல, நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதே முக்கியம். வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை சாதிக்க விரும்பினால் விமர்சனங்களையும் எதிர்மறை கருத்துக்களையும் சந்திக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அவற்றை மனதில் வைத்துக் கொண்டு நம் பயணத்தை நிறுத்திவிட்டால் நம்முடைய கனவுகளுக்கு நாம் துரோகம் செய்துவிட்டோம் என்று பொருள். எனவே 3 மிக முக்கியமான விஷயங்களை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். 1. உங்கள் இலக்கை தெளிவாக வைத்திருங்கள். 2. விமர்சனத்தை சக்தியாக மாற்றுங்கள். 3. உங்கள் தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள். மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது தற்காலிகம், ஆனால் நீங்கள் சாதிக்கும் வெற்றி நிரந்தரம். எதிர்மறை கருத்துக்களை மனதில் கொள்ளாமல் உங்கள் பாதையில் தொடர்ந்து நடந்தால் ஒரு நாள் அந்த விமர்சனங்கள் கூட உங்கள் வெற்றியின் கதையை சொல்லும் ஒரு பகுதியாக மாறிவிடும். நன்றி.